மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கடவுள் நம்முள் வாழ விரும்புவதைப் போல் நாம் ஏழையுருள் வாழ வேண்டும். அதுவே நிலை வாழ்வு. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா அழகான உந்தன் அன்பான சிந்தை அழகான உந்தன் அன்பான சிந்தை அகலாக்கி வழி காட்டவா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா தனியாகும் போதும் தடுமாறும் போதும் தகைவில்லா நட்பின் துணையாகவா பழி சேரும் போதும் பகை சூழும் போதும் அறிவுள்ள உண்மை உறவாகவா உண்டான உணவு ஞானம் விட பெரிது உண்டான பானம் வானம் விட பெரிது உன்னன்பை உயிருணவாய் உளம் தருகையில் உன்னேய பார்வைகள் உயிர் சேருதே தசத மதம ரிகசமா தசத மதம ரிகசமா அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா
வாழ்க்கை வாழ்வெல்லாம் விளிரும். இறையன்பை நீ உணவாய் பகிர்ந்திடுகையில் இதம் வாழும் இறையாட்சி இகமெங்குமே. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. அழகான உந்தன் அன்பான சிந்தை அழகான உந்தன் அன்பான சிந்தை அகலாக்கி வழிகாட்டவா. ஆ ஆ ஆ ஆ லலலலா. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 14 இறைச்சொற்றொடர்கள் 7 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுகின்றவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்கின்ற செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வோரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உன்னை அறிந்தால், உன்னை முழுவதுமாக அறிந்தால் இந்த உலகத்தில் உன்னால போராட முடியும், வெற்றி பெற முடியும் என்பது சினிமா பாடலுடைய வரிகள். அறிதல் என்றால் அறிமுகமாயிருத்தல் அல்லது அருகிருத்தல் என்று நாம் தெரிந்ததே. இதனை ஆங்கிலத்திலே டு நோ என்ற வினை சொல்லை ஒட்டுமொத்தமாக அறிதல் என மொழிபெயர்த்து கொள்ளலாம். இத்தாலியின் மொழியிலே இதற்கு 2 வினை சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று சபரே, அதாவது மூளை சார்ந்த அறிவு, உதாரணமாக இசை சார்ந்த அறிவுன்னு வைப்போமே. இரண்டாவது கொனேசரே, மனம் சார்ந்த அறிவு, அதாவது நண்பர்களை அறிவது, புதியவர்களுக்கு நம்மை அறிமுகப்படுத்தி வைப்பது. ஆனால் இயேசு கூறக்கூடிய அறிதல் என்பது இதனை விட உயர்ந்தது. அதாவது விவிலிய ஆசிரியர்கள் கூறுவார்கள், பிள்ளை தன் தாயை அறிவது போல, தாய் ஒரு பிள்ளையை அறிவது போல, அதுபோல தன் தாயின் வாசனை அறிந்த எந்த பிள்ளையும் தன் தாயை மாற்றி அமைக்காது. எந்த நெருக்கத்திலும் நெருக்கடியிலும் கூட, சஞ்சலத்திலும் கூட அந்த தாயினுடைய ஓசையை பிள்ளை கண்டுபிடிக்கும். நான் ஒரு இதில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பிள்ளைகளை அடுக்கி போட்டிருக்காங்க. கீழே பல பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை அடுக்கி போட்டிருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு வயரும் முகமெல்லாம் தெரியாது, காலு மட்டும் தெரியும், பாதம் மட்டும் தெரியும், அந்த அளவு போட்டிருக்காங்க. பெற்றோர்களை அழைக்கிறார்கள். அழைத்து வந்து, இது யார் உங்கள் பிள்ளை என்று நீங்கள் இழுத்திடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு விளையாட்டு தான். எல்லா பெற்றோர்களுமே ஆச்சரியப்படத்தக்க வகையிலே இந்த பாதத்தை பார்த்து அந்த பிள்ளைகளை இது ஏன் பிள்ளை தான் என்று தூக்கி அரவணைத்து கொண்டார்கள். இதுதான் உண்மையான அறிதல் என்று நான் நினைக்கிறேன். எத்தகைய குறைபாடு கொண்ட பிள்ளையாக இருக்கட்டும், தன் தாயை தெளிவாக புரிந்து அறிந்து கொள்ளும். அதே போலதான் தாய், அதுபோலத்தான் கடவுளை நாம் அறிந்து கொள்வது. ஆனால் பிலிப்பு இதனை உணரவில்லை. எனவேதான் ஆண்டவரை காண வேண்டும், காட்டும் என்று இயேசுவிடம் முறையிடுகிறார். கடவுளை நாம் நம்முடைய செயல்பாடுகள் வழித்தான் காண முடியும் என்பதனை அறிந்து கொள்ள தெரியவில்லை. உதவி செய்வதன் வழியாக, அன்பு கொள்வதன் வழியாக,
குழந்தைகளின் பிறப்பு வழியாக கடவுள் இன்னும் செயலாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் பிலிப்பு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அதனால் தான் இயேசு என்னை அறிபவன் தந்தை அறிகிறான் என்று கூறுகிறார். ஏனென்றால் தந்தையும் தானும் ஒன்று என்பதனை ஏற்கனவே எடுத்துரைத்திருக்கின்றார். இயேசு வாழ்ந்த காலத்தில் கடவுள் எங்கோ தொலைவில் இருக்கிறார் என்கிற ரீதியில்தான் கடவுளை பற்றிய பார்வை இருந்தது. இப்போ நிறைவேறிட்டாதான் இருக்குது. கடவுள் காண முடியாதவராக இருந்தாராம், கடவுள் தொட முடியாதவராக இருந்தாராம். விடுதலை பயண நூல் 33 பார்க்கலாம். மோசே கடவுளை பார்த்த நிகழ்வு நமக்கு தரப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நிகழ்வில் கூட கடவுள் மோசேயிடம், என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது, ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது. நான் என் கையை அகற்றுவேன், நீ என் பின்புறத்தை காண்பாய், என் முகத்தையோ காண மாட்டாய் என்றார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இயேசு வெகு எளிதாக என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் என்கிறார். இது எப்படி? இயேசு கடவுளை பற்றிய புதிய பார்வையை நமக்கு தருகிறார். கடவுள் எங்கோ இருக்கிறவர் அல்ல, எங்கோ இருந்து கொண்டு நம்மை ஒரு ரிமோட் மூலம் இயக்குகின்றவர் அல்ல, அறியாதவர் அல்ல. நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வாழ்வின் கஷ்ட நஷ்டங்கள் தெரியாதவர் என்று சொல்ல முடியாது. எல்லாத்திலும் பங்கு பெறுகிறவராகத்தான் நாம் பார்க்கிறோம். இம்மானுவேல் என்ற வார்த்தையின் பொருள் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதாகும். கடவுள் மனிதராக இயேசு வடிவில் உலகத்திற்கு வந்திருக்கிறார். உலகத்தின் அனைத்து துன்பங்களையும் அவர் அனுபவித்திருக்கிறார். எனவே கடவுளிடத்திலே நம்முடைய வேதனைகளை சொல்லி அழும்போது அவர் நிச்சயமாக நம்முடைய துன்பத்தை அகற்றுவதற்கு கண்ணீரை துடைப்பதற்கு நமக்கு உதவுவார். கடவுளை பற்றி இயேசு தருகிற புதிய பார்வையை நமக்கெல்லாம் ஆறுதல் செய்து, கடவுள் எங்கோ இருந்து கொண்டு வெறுமனே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர்ல, கண்ணால் காண்கிறவர், காதால் கேட்கிறவர், கையால் தொடுகிறவர், இதயத்தால் அணைக்கிறவர், மாறாக நம்மோடு இருக்கிறவர், நமது இன்ப துன்பங்களை கலந்து கொண்டு நம்மோடு மகிழ்ந்தவர், நம்மை தேற்றுகிறவர். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற செய்தி நம்முடைய வாழ்விலே நம்பிக்கை ஒளியேற்றட்டும். ஆமென். மன்றாடுவோமாக. கேட்பதையெல்லாம் வழங்குகின்ற வல்லனான ஆண்டவரை இயேசுவை போற்றுகிறோம். எங்களுக்கு நீர் செய்யும் எடுப்புவதெல்லாம் தந்தை இறைவன் மாட்சி பெறுகிறார் என்ற வாக்கிற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களுக்கு காட்டுகிற அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே.
நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே
உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. அம்மா
அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்தாய் உடன் வழி நடந்து என்னை காத்தாய். உள்ளம் உருகி என்னை சுமந்தாய் உடன் வழி நடந்து என்னை காத்தாய். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. அம்மா அம்மா மரியே எங்கள் மாமரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் தாய் மரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் மாமரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் தாய் மரியே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.